அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிவகங்கை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு தொகுதி வாரியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சாம்பிள்ஸை. முதல் தொகுதி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. இங்கே மொத்தம் 497 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் டிவிகே 225, டிஎம்கே 176, ஏடிஎம்கே 75, அதர்ஸ் 21. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45%, டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 5%. இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய அந்த பலவீனமான அமைப்பு வந்து நம்மளுக்கு கண்கூடாவே தெரியுது. கடந்த முறை 2021 இந்த சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. மற்ற 3 தொகுதிகள்லையுமே படுதோல்வியை சந்திச்சது. அதற்கு காரணம் வந்து 10.5% இடஒதுக்கீடு. பன்னீர் இடஒதுக்கீடு என்பது வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு கொஞ்சம் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி சீட்ஸை வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தை சொல்லலாம், ஸ்வீப் பண்ணுச்சு ஏடிஎம்கே. ஆனால் அதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும்ல. இப்போ எப்பயுமே நியூட்டனோட லா படி ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர் விளைவு இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே பெனிஃபிட்டாக மாறுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற சமூகங்கள், குறிப்பாக இந்த 3 சமூகங்களுமே வந்து அதிமுகவுக்கு எதிராக தான் நெகட்டிவ் போலரைஸ் தான் பண்ணுச்சு. ஸோ அந்த நெகட்டிவ் போலரைசேஷனில் அதிமுகவினுடைய கட்டமைப்பானது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் சிதைஞ்சிருச்சு. சிவகங்கை தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வந்து தங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை வச்சு அங்கே வின் பண்ணிச்சு. முன்னாள் எம்பி தான் எம்எல்ஏக்கு போட்டிட்டாரு. அதனால அவருடைய பர்சனல் கரிஷ்மா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கண்டெஸ்ட் பண்ணுச்சு. அதனால அதிமுகவினால சுலபமாக வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. டிவிகே கிராமப்புறங்கள்லையும் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஹியூஜ் லீடு எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் வந்து தேவர் கம்யூனிட்டி கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க அதிமுகவுக்கு எதிரான வாக்காளர்கள், திமுகவுக்கும் அவங்க வாக்களிக்கிறவங்க கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் டைனமிக்ஸில் டிவிகேக்கு இங்கே முக்குளத்தூர் கம்யூனிட்டி மிகப்பெரிய பேக்கிங்காக மாறுறாங்க. ஸோ அதனால டிவிகே நிச்சயமாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 43 முதல் 45% வாக்குகளுக்கு இடைப்பட்ட ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வின் பண்ணும் அப்படின்றது எங்களுடைய அப்சர்வேஷன். அடுத்த தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஸோ திருப்பத்தூர் வந்து வட தமிழ்நாட்டிலையும் ஒரு தொகுதி இருக்கு. இந்த தொகுதியில 2021 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்போ அமைச்சராகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த தொகுதியில் 381 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் டிஎம்கே 177, டிவிகே 120, ஏடிஎம்கே 71, அதர்ஸ் 30. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 46% எடுத்து ஒரு நல்ல லீடை கொடுக்குது. டிவிகே 31%, ஏடிஎம்கே 18%, அதர்ஸ் 5%. ஸோ இது மினிஸ்டரோட தொகுதின்றதுனாலையும் கடந்த 3 எலெக்ஷனில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த தொகுதியில் கொடுத்துருக்காரு. குறைஞ்சபட்சம் அவர் வந்து 45 முதல் 50% வாக்குகளை வந்து எடுத்திருக்காரு 3 எலெக்ஷன்லையுமே. அதற்கு முக்கியமான காரணம் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த மினிஸ்டர் வந்து யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அதனால யாதவ் பேக்கிங் வந்து இவருக்கு இந்த தொகுதியில் இருக்கு. 30% அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வசிக்கிறாங்க. ஸோ அதனால ஆப்வியஸாக அவர் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. களத்துலையும் அதை ரெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் டிவிகே எடுக்கிற 31% அப்படின்றது ஏடிஎம்கேனுடைய ஓட்டு தான். ஆல்ரெடி ஐ டோல் யூ, ஏடிஎம்கேவுக்கு பேக்கிங்காக நிற்கிற கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டி. அண்ட் ஏடிஎம்கேவினுடைய பலவீனம் நியூட்ரல் ஓட்டர்ஸை கூட டிவிகே சைடு புஷ் பண்ணுது. என்டிகேனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கு, சில தொகுதிகள் இருக்கு. பட் அது ஓவர்வெல்மிங்காக இல்லை. ஏன்னா வந்து என்டிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கட்சியாக தான் இயங்குது. அது வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா இல்லை. ஸோ டிவிகே தான் எல்லா சமூக மக்களும் ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா பார்த்து வாக்களிக்கிற ஒரு கட்சியா இந்த மாவட்டத்தில் இருக்கு. ஸோ திருப்பத்தூர்ல நிச்சயமா டிஎம்கே தான் வின் பண்ணும். அடுத்த தொகுதி சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 598 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 217, டிஎம்கே 158, என்டிகே 122, ஏடிஎம்கே 90, அதர்ஸ் 11. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கடுமையான பின்னடைவை இந்த தொகுதியில சந்திக்கும். இங்க டிவிகே 36% எடுத்து லீட் பண்ணுது. டிஎம்கே 26%, என்டிகே 20%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 3%. ஸோ சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் டிவிகேனுடைய ஆர்கனைசேஷனல் ஒர்க் வந்து சூப்பராக இருக்கு. அவங்க கிராமப்புறங்கள்லையும் நல்லா பண்றாங்க, நகர்ப்புறங்கள்லையும் பண்றாங்க. ஒருவேளை அதை பண்ணாம இருந்திருந்தா டிவிகே ட்ரெயில் ஆயிருக்கும். பட் டிவிகேக்கு அங்கே வந்து கேடர் ஸ்ட்ரக்சர் இருக்கு அண்ட் சம் லீடர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம், மக்கள் பேசின வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், அதிலே வந்து உங்களுக்கு தெரியும்.
ஸோ சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேகாவுக்கு எட்ஜ் இருக்கிற தொகுதி தான். இங்க நாம் தமிழர் 20% எடுக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழருக்கு கம்யூனிட்டி பேக்கிங் இங்க இருக்கு. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ 2021 எலெக்ஷனுக்கு பிறகு நாம் தமிழர் வந்து ஒரு சமூகம் சார்ந்த கட்சியா மாறிடுச்சு. அப்படிதான் அதை பாக்குறாங்க. 2021ல காஸ்ட் நியூட்ரல் ஓட்டிங் பேட்டர்ன் நாம் தமிழருக்கு இருந்தது. பட் அதுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்றத்திலையும் சரி, அடுத்து வந்த பை எலெக்ஷன்ஸ்லயும் சரி, நாம் தமிழர் அப்படி ஒரு கட்சியா யாருமே பார்க்கல. காஸ்ட் நியூட்ரல் ஓட்ஸ் வந்து நாம் தமிழருக்கு 2026ல போல் ஆகாது அப்படின்றதுதான் நாங்க எடுத்த அப்சர்வேஷன். ஏன்னா சிவகங்கை தொகுதியில மக்கள் கிட்ட வந்து சர்வே எடுக்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான். அவங்க பேசுறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க, ஏன் போடலை அப்படின்ட்டு. டிவிகே ஓட்டர்ஸ் யாரு, டிவிகேக்கு ஓட்டு போடாதவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. அடுத்த தொகுதி மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. இது ஒண்ணுதான் தனி தொகுதி இந்த சிவகங்கை மாவட்டத்துல. இங்க டிவிகே 291, டிஎம்கே 155, என்டிகே 95, ஏடிஎம்கே 36, அதர்ஸ் 9. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% எடுத்து லீட் பண்ணுது. டிஎம்கே 26%, என்டிகே 16%, ஏடிஎம்கே 6%, அதர்ஸ் 2%. எல்லா தனி தொகுதிகள்லையுமே வந்து தாவேகாவுக்கு ஒரு பேஸ் இருக்கு, ஒரு ஆதரவு இருக்கு, அந்த சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து நாம் தமிழரினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு போக்காக தான் இருக்கே தவிர அது காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ நிறைய கேஸ்ட் இஷ்யூஸ் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் நிறைய நாம் தமிழரினுடைய ஈடுபாடு இருந்தது. ஸோ அது வந்து அந்த கட்சியினுடைய அந்த தன்மையே வந்து மாற்றி கொண்டு போயிடுச்சு. காஸ்ட் நியூட்ரலாக இருக்கிற அந்த ஓட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இழப்பாங்க 2026ல். அது வந்து டிவிகேக்கு தான் பெனிஃபிட்டாக இந்த தொகுதிகள் எல்லாம் மாறுது. நிறைய அரசியல் மேதைகள் வந்து 17% நாம் தமிழர் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் 2021ல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மண்டலம் இந்த சிவகங்கை மண்டலம், அதே மாதிரி ராமநாதபுரம், ஈவன் தேனி கூட. ஆனா வந்து இங்கேயே வந்து சர்வேல வந்து அவங்க கடுமையான பின்னடைவை சந்திக்கிறாங்க. அப்படின் போது நிச்சயமா அவங்க வந்து டெபாசிட் இழக்க தான் வாய்ப்பு அதிகம். அந்த கட்சியினுடைய தன்மை, அதான் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, என்னால் அதை ஓப்பனா சொல்ல முடியல. அந்த கட்சியினுடைய தன்மை வந்து ஒரு சமூகத்திற்கு ஏற்ப மாறிடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா இந்த மானாமதுரை தொகுதியில தாவேகா வின் பண்ணும். ஏடிஎம்கே 4வது போறதுக்கு காரணம் அங்க பெருசா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஓட்ஸ் இல்லை. ஸ்ட்ரக்சர் வந்து 2016க்கு அப்புறமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. சட்டமன்ற தேர்தலில் வந்து கடுமையான பின்னடைவை அவங்க சந்திச்சாங்க. இப்போ நாடாளுமன்றம் 2024 பல அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல அவங்க சிங்கிள் டிஜிட்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவு தான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் வருகின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளில் டிவிக்கு 3 தொகுதிகளில் வெற்றி பெறும். டிஎம்கே 1 தொகுதி, அந்த அமைச்சர் வின் பண்ற தொகுதி. அண்ட் ஏடிஎம்கே 0, அதர்ஸ் 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 41% வாக்குகளை பெறும், டிஎம்கே 33% வாக்குகளை பெறும், அண்ட் ஏடிஎம்கே 13%. டிவிகேவை இந்த மாவட்டத்தில் பேக்கப் பண்ண போறது தேவர் கம்யூனிட்டி அண்ட் காஸ்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு வாக்களிச்ச அந்த திராவிட கட்சிகளை பிடிக்காத வாக்காளர்கள். இது 3 தான் கன்சாலிடேட் ஆக போகுது டிவிகேவை பொறுத்த வரைக்கும். ஸோ திமுக இந்த தொகுதியில வந்து அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து தக்க வைக்குது ஸ்ட்ரக்சர் பேஸ்ல. அதாவது அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியா இருக்கும். ஸோ அந்த வாக்கு வங்கியை வந்து தக்க வைக்குது. யாதவர் கம்யூனிட்டி இங்க திமுகவுக்கு பேக்கிங்கா இருக்காங்க, பிகாஸ் அந்த அமைச்சர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் என்பதனால. ஸோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் டிஎம்கே 33% வந்து இங்க ஹோல்டுல வைக்குது. ஏடிஎம்கே 13% எடுக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பேக்கிங்கா அந்த கம்யூனிட்டியை வெளியேறிட்டாங்க. 2024 அதிமுக மோசமான தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் அதுதான். நாம் தமிழர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை அண்ட் மானாமதுரை இங்க மட்டும் கொடுக்கும். பட் 3வது இல்லை 4வது பொசிஷன் வரும். ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் ஓட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் வந்து ஒரு சமூகம் சார்ந்த அமைப்பா மாறினதுனால நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது எதுவும் நான் என்னோட ஆசைக்கோ இல்லை என்னோட விருப்பத்துக்கோ சொல்றது கிடையாது. களத்துல பார்த்த விஷயம்தான், வீடியோஸ் வரும், நான் அப்லோட் பண்றேன், அதையும் நீங்க பார்ப்பீங்க. ஸோ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த திருப்பத்தூர்ல அந்த மினிஸ்டர் கண்டெஸ்ட் பண்ணலன்னா இங்கேயும் டிவிக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனல் ஒர்க் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிச்சயமா அதற்கான பலனை வந்து 2026ல் அடைய போறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். டிவிகே இந்த மாவட்டத்துல நல்ல ஆர்கனைசேஷனல் ஒர்க்கை வந்து முன்னெடுக்கிறாங்க. மக்கள் கிட்ட நல்ல ரீச் இருக்கு அவங்களுக்கு.
அது மட்டும் இல்லாமல் இந்த தெருமுனை பிரச்சாரங்கள், தென்னை பிரச்சாரங்கள் இதெல்லாமே பண்ணுறாங்கன்னு கூட நான் மக்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது. ஸோ அதை இன்னும் அவங்க நல்லா பண்ணணும். க்ளோஸ் எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்ட்டிக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த சிவகங்கை மாவட்டம் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அமைச்சர் போட்டியிடலை அப்படின்னா 4 தொகுதிகளும் கூட தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஒர்க்கு தொடர்ந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா பார்ட்டியினுடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. மானாமதுரை தொகுதியில நிச்சயமா தாவேகா வின் பண்றதுக்கான வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த சிவகங்கை மாவட்டத்துல தாவேகா உறுதியா வெற்றி பெறும் அப்படின்னு நான் கருதுற தொகுதிகள் காரைக்குடி அண்ட் மானாமதுரை. திமுக திருப்பத்தூர்ல நிச்சயமா வெற்றி பெற்றுடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் தான் இந்த தொகுதியில இருக்கு. ஓட்டிங் பேட்டர்ன் 2026 இதையொட்டி தான் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 3 தொகுதிகள் தாவேகா லீட் பண்ணுது. அதுல 2 தொகுதிகள் உறுதியா வெற்றி பெறும். அதே மாதிரி டிஎம்கே திருப்பத்தூர்ல உறுதியா வெற்றி பெற்றுடும். ஏன் இந்த சிவகங்கை தொகுதியை மட்டும் நான் ஒரு டவுட்ல வைக்கிறேன் அப்படின்னா, அங்க 4 கார்னர் ஃபைட் நடக்குது. ஸோ இங்க ஏடிஎம்கே சிங்கிள் டிஜிட் வாங்குச்சு அப்படின்னா தாவேகா உறுதியா வெற்றி பெற்றுடும். ஆனாலும் சயின்டிபிக் சாம்பிளிங் அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகா தான் வின் பண்ணும் அப்படின்னு தான் வருது. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் முடிவுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு சர்வே கருத்து கணிப்பாக இருக்கட்டும் அல்லது ப்ரீ போல் எக்ஸிட் போல் வாட் எவர், ஒரு கட்சி வின் பண்ணுது, டிவிக்கு வின் பண்ணுது, ஏடிஎம்கே வின் பண்ணுது, டிஎம்கே வின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற போக்குள்ள சொல்லிட்டு போக முடியாது. ஏன் வின் பண்ணுது, என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, கேஸ்ட் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணி முடிச்சாதான் வந்து அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கணிப்பாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அசம்பிளி செக்மெண்ட் எடுக்கும் போதும் அங்க இருக்கிற கீ இஷ்யூஸையும் சொல்றேன் அண்ட் அங்க இருக்கிற சமூக அடிப்படையிலான பிளவுகளையும் சொல்றேன். இந்த தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தில் வருகின்ற தொகுதிகளா இருக்கட்டும், தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, இந்த மாதிரியான பல மாவட்டங்கள்ல கருத்து கணிப்புகளை நான் சொல்லும் போது அங்க இருக்கிற கேஸ்ட் டைனமிக்ஸையும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா அதை சொல்லாம நம்மளால வந்து கீ இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண முடியாது. கட்சிகளினுடைய அந்த பொட்டான்ஷியல்ஸையும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன் இந்த கட்சி வின் பண்ணுது, என்ன கேஸ்ட் டைனமிக்ஸ் மாறுது அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தென் மாவட்டங்கள் நார்மலாவே வந்து அந்த பேட்டர்ன்ல தான் வரும். அரசியல் அப்படின்றது தென் மாவட்டங்கள்ல சாதியோட பின்னப்பட்ட ஒரு அமைப்பு தான். அதை வந்து பிரிச்சு நம்மளால என்னைக்குமே டிஃபைன் பண்ண முடியாது. அதனாலதான் நான் வந்து சில மாவட்டங்கள்ல சமூகங்களினுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்னையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஒருவேளை அது யாருக்காவது அஃபெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி. ஏடிஎம்கே அண்ட் நாம் தமிழர் 2 பேருமே ஈக்குவலா 13% எடுக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய பலவீனமானது இந்த மாவட்டத்துல வெளிப்படுது அப்படின்றதுதான். ஈக்குவலா பர்சன்டேஜ் வருது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல 1 or 2% எரர் மார்ஜின் போக பார்த்தாலும் அதிமுகவும் நாம் தமிழரும் ஈக்குவலான பர்சன்டேஜ் தான் எடுக்க போகுது அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம். அதிமுக சில தொகுதிகளில் வந்து என்டிகேவை விட குறைவான வாக்குகளை பெற்று டெபாசிட்டே இழந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இன்னும் ஃபர்தரா ஹியூஜா போக போகுது அப்படின்னு தான் தெரியுது. நீங்க நினைக்கலாம் இது சட்டமன்ற தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தல், எப்படி ரெண்டுமே ஒன்னாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில அதிமுக சந்திச்சது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, பெருசா இஷ்யூ கிடையாது அதிமுகவுக்கு அந்த தேர்தலில் பேச. ஆனாலுமே 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஸ்வீப் பண்ணிச்சு. திமுக கூட தோல்வி அடைஞ்சது, காங்கிரஸும் தோல்வி அடைஞ்சது தனியாக கண்டெஸ்ட் பண்ணி. பிஜேபி அலையன்ஸ் வந்து 2 சீட்டு வின் பண்ணாங்க அந்த எலெக்ஷன்ல. பாமக ஒன்று வின் பண்ணிச்சு, கன்னியாகுமரியில பொன்னார் வின் பண்ணாரு. ஸோ அப்பவே அதிமுக நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் ஏன் இப்போ அவங்களால தர முடியல? அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 சட்டமன்ற தேர்தலும் நடந்துச்சு, விளவன்கோடி இடைத்தேர்தல். அதுலேயுமே வந்து அதிமுக 4வது போச்சு. ஸோ இதுதான் வந்து அதிமுகவினுடைய இன்றைய நிலை. இதை வந்து நீங்க ஏத்துக்காம பேசலாம், டேட்டா இல்லாம என்ன வேணா விவாதம் வைக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. அதிமுகவினுடைய அந்த இறுதி கட்டத்தை வந்து இந்த சிவகங்கை மாவட்டம் வந்து உணர்த்துது. இது வந்து நான் டேட்டா படி ப்ரூவ் பண்ணி பேசுறேன். நான் வந்து எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை இதை வந்து சொல்றதுக்கு. டேட்டா படி அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை வந்து இந்த மாவட்டத்துல சந்திக்க போகுது. தமிழ்நாட்டை இத்தனை வருடம் ஆண்ட ஒரு பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகளை பெற்று ஒரு தேர்தலை டெபாசிட் இழக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய பலவீனத்தை அது கோடிட்டு காட்டுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சிவகங்கை மாவட்டம், மறுபடியும் சொல்றேன், தாவேகாவுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கின்ற ஒரு மாவட்டமாக தான் இருக்கு.
இது போல இன்னொரு மாவட்ட சர்வே முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.